வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் மென்சுரேஷன் அளவியல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு இந்த கீ ஆன்சர் அனுப்பியிருந்தேன். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்லேருந்து நிச்சயமாக 2 2 மார்க் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வெறும் 14 2 மார்க், 12 14 அவ்வளோதான் மோஸ்ட்லி. அந்த 14லேருந்து உங்களுக்கு 2 கொஷின் நீங்கள் அழகாக எழுதலாம். ஒரு 4 மார்க் ஈஸியாக வாங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. வித் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் இந்த கிளாஸில் கிளியராக சொல்லித்தரேன். கிளாஸ் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மென்சுரேஷன் அளவியல் இதில் வந்து 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் 4:7 ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தயர் வால்யூம்ஸ். அதாவது 2 கோளம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோளம், இது ஒரு கோளம், 2 கோளங்கள், 2 ஸ்பியரோட ரேடி கொடுத்துருக்காங்க. அதாவது R1 R2 அது கொடுத்தாச்சு. R1 வந்து 4, R2 வந்து 7 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதாவது 2 கோளம் இருக்குது. இது ஒரு கோளம், இது ஒரு கோளம், 2 ஸ்பியரோட ரேடியஸ் R1 R2 கொடுத்தாச்சு. 4:7னா V1:V2 எவ்வளோ, அதாவது கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தயர் வால்யூம்ஸ். ரொம்ப ஈஸி. இதோடைய ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 4/3 πr3. ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 πr3. ஸோ 4/3 πr3, 4/3 πr3. ஏன்னா 2 தடவை எழுதியிருக்கோம்னா 2 இருக்குது. இந்த 2ஐயும் டிவைட் பண்ணால் முடிஞ்சு. சப்போஸ் உங்களுக்கு தெரிலனாலும் இந்த 2ஐயும் டிவைட் பண்ணிடுங்க. அதாவது இந்த R1³/R2³. 4/3 4/3 அடிச்சிடலாம். R1³/R2³. R1க்கு வந்து 4³/7³. 4³ உங்களுக்கு 4 × 4 × 4 64. 7³ 7 × 7 × 7 343. ஸோ நமக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால் வால்யூமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. 64:343. ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் வந்துச்சுன்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃபார்முலா வந்து தெரியலனா கூட எழுதிடுவீங்க. ஒரு வேளை தெரிலனா கூட இந்த 2ஐயும் டிவைட் பண்ணுங்கள். 4/7 4³/7³ ரெண்டையுமே நீங்கள் க்யூப் பண்ணி எழுதிக்கிங்க. செகண்ட் கொஸ்டின். த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஏ ஃப்ரஸ்டம் ஆஃப் ஏ கோன் 5 cm. த ரேடி ஆஃப் 2 ends 4 cm 1 cm. ஃபைண்ட் இட் CSE. ஒரு கோன் இருக்குது, ஒரு கூம்பு இருக்குது. அந்த கூம்போட 2 ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேபிட்டல் R, கேபிட்டல் R = 5, 4 ஸ்மால் r = 1. கேபிட்டல் R = 4 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் R வந்து 4, ஸ்மால் r வந்து 1. ஒரு கூம்பு இருக்குது, அதாவது ஒரு கோன் இருக்குது. இந்த கோனோட 2 ஆரங்கள் ரேடி 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று கேபிட்டல் R, இன்னொன்று ஸ்மால் r. அதோடைய ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துட்டாங்க, எல்லும் கொடுத்துட்டாங்க. எல்லு கொடுத்துட்டாங்க 5 அப்படின்னு சொல்லி எல்லும் கொடுத்துட்டாங்க. ஸோ L = 5. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபைண்ட் இட் CSAன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வளைபரப்பு காண்க. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு πRL CSA ஆஃப் கோன். CSA ஆஃப் கோன் வந்து உங்களுக்கு πRL. பை கேபிட்டல் R + ஸ்மால் r × L. ஏன் போடுறோன்னா நம்மகிட்ட 2 R இருக்குது. πRL தான் ஃபார்முலா கோனுக்கு. ஆனால் நம்மகிட்ட 2 R இருக்குது. அதனால் கேபிட்டல் R + ஸ்மால் r. பைக்கு பதிலாக 22/7, கேபிட்டல் R 4, ஸ்மால் r 1. இந்த 2ஐயும் ப்ளஸ் பண்ணால் 5, 5 × 5 25. 22/7 × 25. இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 550. 550/7 நீங்கள் மல்டிபிள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 78.57 cm². ஏன்னா CSE ஆஃப் கோன். கொஸ்டினில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் cm². அடுத்தது அதே மாதிரி த வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ் ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ் ஆர் 3600 cm³ அண்ட் 5040 cm³. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். அதாவது 2 கோன் இருக்குது. இதோடைய வால்யூம் வந்து 3600, இதோடைய வால்யூம் 5040. உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கோன் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. வால்யூம் ஆஃப் கோன் அதாவது கூம்பின் கன அளவு வந்து 1/3 πr²h. நம்மகிட்ட 2 கோன் இருக்குது. போன சம் மாதிரி அது, ஃபஸ்ட் சம் மாதிரி அது. 2 கோன் இருக்குது. இது வந்து 1/3 πr²h, 1/3 πr²h. ஆனால் ஹைட் வந்து நமக்கு இதை தான் கேட்டிருக்காங்க. h1/h2. இந்த 2ஐயும் கிராஸ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. இந்த 2ஐ டிவைட் பண்ணால் முடிஞ்சு. அப்போது 3600/5040 ஒரு 0 அடிச்சிடலாம். இது வந்து 360/504. இந்த 2ஐயும் கிராஸ் பண்ணனா 5/7 வரும். ஹைட்டோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால் h1:h2 5:7. இந்த 5/7 என்ன ஆகும்? 5:7 மாறும். அடுத்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2 மீட்டர் அண்ட் பேஸ் ரேடியோ வந்து 250 m². இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து πr²h. அப்போது உங்கள் இது நல்லா கவனிச்சுன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இது வந்து கேட்டிருக்காங்க.
என்னது ஹைட்டு கொடுத்தாச்சு 2 மீட்டர், பேஸ் ஏரியா வந்து 250. பேஸ் ஏரியானாலே ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர். பேஸ் ஏரியானாலே ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர். πr ஸ்கொயர் வந்து 250, πr ஸ்கொயர் 250. ஹைட்டு வந்து 2. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு. 250 × 2 500 மீட்டர் க்யூப். ஸோ வால்யூம்னு வந்தாலே க்யூபு. கொஸ்டினில் மீட்டர் இருந்தால் மீட்டர் க்யூப், சென்டிமீட்டர் இருந்தால் சென்டிமீட்டர் க்யூப். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சிலிண்டரோட, அதாவது ஒரு உருளையின் உயரம் 2 மீட்டர், அதனுடைய அடிப்பரப்பு 250 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய கன அளவு என்ன? தமிழ் மீடியம். இப்போது πr ஸ்கொயர், பேஸ் ஏரியா πr ஸ்கொயர், ஹைட்டு 2, 250 × 500 மீட்டர் க்யூப். அடுத்த கொஸ்டின் பார்க்குறப்போ, இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரிக்கல் சாலிட் இஸ் 1386 மீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் த டிஎஸ்ஏ. அதாவது என்ன, இதுவும் அதே மாதிரி தான். பேஸ் ஏரியா கொடுத்தாச்சு. இது ஒரு ஹெமிஸ்பியர், அரைக்கோளம். இது ஒரு ஹெமிஸ்பியர், அரைக்கோளத்தோட என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஏரியா அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. டிஎஸ்ஏன்னா மொத்த பரப்பு. ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 3πr ஸ்கொயர். பேஸ் ஏரியா போன சம் தான் பார்த்தோம். πr ஸ்கொயர் வந்து 1386. πr ஸ்கொயர் ஃபார்முலா இந்த சம்மில் 1386. ஸோ இந்த 3 அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு. இந்த 1386 போன சம் எப்படி 500 × 250 × 2 மல்டிபிள் பண்ணோம், அதே மாதிரி இதுலேயும் 1386 × 3 மல்டிபிள் பண்ணுறப்போ 4158 மீட்டர் ஸ்கொயர். கொஷின் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஒரு ஹெமிஸ்பியர். ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் ஃபார்முலா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சிலிண்டர், சிலிண்டரோட வால்யூம். இது ஹெமிஸ்பியரோட டிஎஸ்ஏ. ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், முடிஞ்சு. இதில் அதே மாதிரி இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், த சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் ஹேஸ் ஹைட் ஆஃப் 20 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் 20 சென்டிமீட்டர். ஒன்று வந்து 14, இன்னொன்று 20. த சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் ஹேஸ் ஹைட் ஆஃப் 20 சென்டிமீட்டர், பேஸ் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர், ஃபைண்ட் இட் சிஎஸ்சி. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்குது, அதாவது உருளை வடிவத்தில் உள்ள ஒரு பீப்பாய் இருக்குது. அதோடைய உயரம் 20, அதனுடைய ஆரம் வந்து 14 எனில் அதனுடைய வளைபரப்பு என்க சிஎஸ்ஏ. ரொம்ப ஈஸி. சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் 2πrh. 2 × பைக்கு பதிலாக 22/7. ஆர் தெரியும், மேலே கொஸ்டின்லேயே ஆர் இருக்குது, இங்கே நான் எழுதியிருப்பேன். ஆர் வந்து 14, ஹெச் வந்து 20. எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7க்கும் 14க்கும் 2 டைம்ஸ் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 1670 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், த சிஎஸ்ஏ ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 14 சென்டிமீட்டர் இஸ் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் இட்ஸ் டயாமீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டரோட சிஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 88. ஒரு சிலிண்டரோட சிஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 14ன்னு. அப்போ அதனுடைய டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் 2πrh போன சம் தான் பார்த்தோம். 2 × பைக்கு பதிலாக 22/7. ஆர் வந்து தெரியும் 7 கொஸ்டினில். சாரி, ஆர் தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் தெரியும் 14. இந்த இதையும் கிராஸ் பண்ணால் 2 டைம்ஸ். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 88 × ஆர் வந்து 88. நமக்கு தேவை ஆறு தான். இப்போ மல்டிபிள் இன்சைடு வந்தால் டிவைட் ஆகும். அதாவது ஆர் கிடச்சிருச்சு. ஆரம் எவ்வளோ? 1. ஆரம் 1ன்னா அப்போ விட்டம் எவ்வளோ? 2 தானே. அதாவது ரேடியஸ் 1ன்னா டயாமீட்டருக்குன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், 2. ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்த கொஸ்டின், த வால்யூம் ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 11088 சென்டிமீட்டர் க்யூப். இஃப் த ஹைட் இஸ் 24, தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கோன். போன சம் சிலிண்டர், இது வந்து கோன். ஒன்றும் இல்லை, இது அதே மாதிரி. என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன், அதாவது கூம்பின் கன அளவு 1/3 πr ஸ்கொயர். வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 × பைக்கு பதிலாக 22/7. ஆர் தெரியாது, எதை நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட் தெரியும் 24. அப்போது இந்த 3க்கும் இந்த 8க்கும் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சா 11088. இந்த 22/7 இந்த சைடு வரப்போ 7/22 × 1/8. இந்த 8 என்ன ஆகும்? 1/8. இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 441 வரும். ஆர் ஸ்கொயர் வந்து 441. நமக்கு தேவை ஆறு தான். ஆர் ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுத்தால் 21. ஸோ ரேடியஸ் ஆஃப் கோன் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதோடு நிறுத்திக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். ஆரம் எவ்வளோ? 21 சென்டிமீட்டர். ஒரு கூம்பின் கன அளவு வந்து 11088. அதனுடைய உயரம் 24 எனில் ஆரம் என்னங்கிறது தான் கொஸ்டின். அடுத்தது, த ரேடியஸ் ஆஃப் கோனிக்கல் டென்ட் is 7 meter and height 24 meter. Calculate the canvas of the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. அதாவது இந்த மாதிரி நம்ம ஒரு கோன் ஷேப்பில் ஒரு டென்ட் போட போகிறோம்.
அந்த டென்ட்டு போடுற டென்ட்டோட அளவும் கொடுத்துட்டாங்க. இந்த டென்ட்டோட அளவு எவ்வளோன்னா, ரேடியஸ் வந்து 7, ஹைட் வந்து 24 அளவு உள்ள ஒரு டென்ட் போடுறோம். அந்த டென்ட்டுக்கு மேலே மூடுற துணி இருக்கு இல்லையா, அந்த துணியோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வித்து கொடுத்துட்டாங்க. வித்து 4ன்னா லென்த் எவ்வளோ வேணும், இது மூட எவ்வளோ துணி வேணுங்கிறதா கொஸ்டின். ஃபஸ்ட்டு இது ஒரு கோனிக்கல் டென்ட்டு. அப்போ சிஎஸ்சி ஆஃப் கோன் πr/l. நம்மகிட்ட எல் தெரியாது, ஆரும் ஹெச்சும் தான் தெரியும், எல் தெரியாது. எல் வேணும்னா √r² + h². r² 7², h² 24². இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணனா உங்களுக்கு 625 வரும். 625க்கு ரூட் எடுத்தால் 25. இப்போ எல் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்ததில் இதே ஃபார்முலாவில் πr/lல் நமக்கு எல் தான் தெரியுமே, மேலே ஃபஸ்ட்டு இதில் எல் தெரியாது, அதனால் கண்டுபிடிச்சோம். இப்போ எல் இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். πr/l 22/7 × 7 × எல் வந்து 25. இதையும் கிராஸ் பண்ணலாம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 550 m². இப்போ இதோடைய அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டென்ட்டோட அளவு எவ்வளோ, 550 m². இதில் இந்த துணியோட அளவு இப்போ பார்ப்போம். லென்த் இன்ட்டு பிரெத் இல்லையா, இந்த துணினா எல் இன்ட்டு பி. அப்போ எல் இன்ட்டு பி 550. நமக்கு பி ஏற்கனவே தெரியும். வித்து மேலே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே. வித்து ஏற்கனவே கொஸ்டினில் வித்து வந்து கொடுத்துருவோம். வித் ஆஃப் த ரெக்டாங்குலர் கேன்வஸ் இஸ் 4. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம 4 வந்து எல் இன்ட்டு 4. எல் இன்ட்டு 4 வந்து 550. நமக்கு தேவை எல் மட்டும்தான். 550/4 137.5. ஸோ லென்த் ஆஃப் கேன்வஸ், அதாவது தேவையான கித்தான் துணியின் அகலம் எவ்வளோ, 137.5 மீட்டர். அடுத்த கொஸ்டினில், if the TSE of cone of radius 7 cm is 704, find the slant height. அதாவது ஒரு TSE of cone, அதாவது ஒரு கூம்பின் மொத்த பரப்பு 704. அதனுடைய ஆரம் 7, ரேடியஸ் 7. TSE வந்து 704, ரேடியஸ் 7 அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட் கேட்டிருக்காங்க. TSE of cone ஃபார்முலா πr/l + r. பைக்கு பதிலாக 22/7. ஆர் நமக்கு தெரியும் எவ்வளோ, 7. எல் தான் தெரியாது, எல் + ஆர். ஆர் தெரியும் 7. இப்போ இந்த 7 அடிச்சிடலாம். எல் + 7 மட்டும் வச்சா இந்த 22 இந்த சைடு வரப்போ என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 704/22 அடித்தா எத்தனை, 32. இப்போ நமக்கு தேவை எல் மட்டும்தான். எல் மட்டும்தான். +7 இந்த சைடு வரப்போ என்ன ஆகும், -7 ஆகும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் எல் = சாய் உயரம் எவ்வளோ, 25 சென்டிமீட்டர். ரொம்ப ஈஸி. இதனுடைய ஃபார்முலா மட்டும் πr/l + r. ஒவ்வொரு சமுக்கும் நீங்கள் ஃபார்முலா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எழுத முடியும். மென்சுரேஷன் ரொம்ப ஈஸி, ஃபார்முலா தெரிஞ்சால் எழுதிக்கலாம். The radius of spherical balloon is increases from 12 cm to 16 cm, air being pumped into it. Find the ratio of surface area of the balloons in the two cases. அதாவது 2 பலூன் இருக்குது. அந்த பலூன் வந்து அந்த எப்படின்னா ஊதுறப்போ 12லேருந்து 16 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம காற்றடிக்கிறப்போ என்ன ஆகுது, 12லேருந்து 16 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனுடைய ரேஷியோவை 2 இதாக கேட்டிருக்காங்க. இது ஸ்பியரிக்கல் பலூன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பியரிக்கல் பலூன் அதாவது கோள வடிவில் உள்ள பலூன். அப்போ அது வந்து நம்ம என்னென்னா எஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் 4πr². 4πr² ரெண்டுலேயுமே நம்மகிட்ட 2 ஆர் இருக்குது. ஒன்று R1, இன்னொன்று R2. இந்த ரெண்டையும் 4π அடிச்சிடலாம். R2 வந்து R1 வந்து 12. 2 கேசஸ், ஒன்று 12, இன்னொன்று 16. இந்த ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணால் இந்த 12க்கு 4 டேபிளில் 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். 3/4 the whole square. 3² எவ்வளோ, 9. 4² 16. ரேஷியோங்கிறப்ப நம்ம இப்படி தான் எழுதுவோம், 9:16. ரொம்ப ஈஸியான சம். 12 16 டிவைட் பண்ணால் போதும். அடுத்த கொஸ்டின், if the diameter of the sphere whose surface area is 154 m², ஃபைண்ட் த டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. எதோடது, கோளத்தோடது. ஸ்பியரோட டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க 154 m². அப்போது எஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் கோளத்தின் மேற்பரப்பு வந்து ஃபார்முலா 4πr². 4 × பைக்கு பதிலாக 22/7 × r² = 154. ஏன்னா ஆன்சர் இஸ் கிவன், ஆன்சர் கொடுத்தாச்சு. நமக்கு தேவை r² மட்டும்தான். அப்போ இந்த 154 அப்படியே இருக்கும். இது இந்த சைடு வந்து அப்படியே ரெசிப்ரிக்கல் ஆகும். அப்போ 1/4 7/22. இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த 22க்கும் இதுக்கும் 7 டைம்ஸ். 7 7s are 49. 49/4. r² வந்து 49/4. நமக்கு தேவை 6 தான். r = √49/4. இதுக்கு
49க்கு 7ம் 4க்கு 2ம் எடுத்துடலாம். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டயாமீட்டர் விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம்னா 2r 2 × 7/2 2 அடிச்சிட்டா டயாமீட்டர் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஒவ்வொரு சம்லையும் நீங்கள் ஃபார்முலா தெரியணும். அப்போ எஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் கோளத்தின் மேற்பரப்பு. இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து எஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் அதே தான் கோளத்தின் மேற்பரப்பு. அதுக்கு அடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு டிஎஸ்சி ஆஃப் கோன் அதாவது கூம்பின் மொத்த பரப்பு πr × l+r. இந்த ஃபார்முலா மட்டும் ஒவ்வொரு சம்லையும் நீங்கள் அப்படி எழுதிட்டே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. மென்சுரேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஃபார்முலா தெரியலன்னா எழுத முடியாது. ஸோ ஃபார்முலா நல்லா ஒவ்வொரு சம்முக்கும் இந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா எல்லாமே மேலேயே இருக்கும். ஆர் இருக்கும், எல் இருக்கும், ஹெச் இருக்கும். அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈஸியான சம் தான். இந்த 12லேருந்து நிச்சயமாக நீங்கள் 2 சம் 1 கன்ஃபார்மாக வரும். 2மே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.